हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா சுவையா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க டீ போற நேரத்துல சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்துல செய்து முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் நீங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா தட்டுல ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க சுட சுட காலி பண்ணிடுவாங்க செஞ்ச உடனே காலி ஆகிடுங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன் மாவு வந்து ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க மைதா மாவு பிடிக்கலன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஆனால் மைதா மாவில் செய்யும் போது நல்ல ருசியாக இருக்குங்க ஸ்நாக்ஸு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்க்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையான மாவாகவே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்க்குறேன் இதில் சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா இலைக்கு வரும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப அப்பம் பொரிக்கும் போது ரொம்ப வறண்ட மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மிதமான பக்குவத்தில் இருக்கணுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்க மாவை ஒரு 15 நிமிஷம் போல் ஊறினதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கிங்க இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பத்து சோடா சேர்த்து செய்யும்போது தான் ஸ்நாக்ஸ் நல்லா உப்பி வருங்க இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்ததுனால நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தோசை மாவு பக்குவத்தில் இருக்குங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்பம் ஊற்றினோடனே கலர் மாறின மாதிரி இருக்கும் நல்லா செவந்த மாதிரி உள்ள மாவாக வேகாமல் இருக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லா அப்பத்தையும் ஊற்றி மிதமான தீயில ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க ஒரு சைடு செவந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ முதல்ல சேர்த்த அப்பெல்லாம் நல்லா செவந்திருக்கு திருப்பி விட்டுக்கலாங்க போட்ட உடனே புஷ்ஷுன்னு நல்லா எலும்பி வருது பாருங்க இப்போ 2 சைடும் நல்லா அப்பம் செவந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இது அதுக்கு எண்ணெயும் குடிக்காதுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிச்சு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்தது எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மீதி இருக்க மாவுகளையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய அப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க சுட இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்களேன் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒன்றும் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க குழந்தைங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க செய்து கொடுத்த உடனே சுட தட்டில் காலி ஆகிடுங்க நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ருசியாக இருந்ததுங்க பார்க்கும்போது பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதே முறையில் இதே அளவோட இந்த அப்பம் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்